தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பறிக்கப்படுது. கல்வி உரிமையாக இருந்தாலும், விவசாய உரிமையாக இருந்தாலும், மீனவர் உரிமையாக இருந்தாலும், இன்னைக்கு தமிழினம் திருமண திசையெல்லாம் ஓலமாக நின்றுட்டு இருக்கு. இதை எதை பத்தியும் கவலைப்படலை. ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, இந்தியாவை ஆள்பவர்களும் சரி, இரக்கமற்ற முறையில் இந்த அத்துமீறல் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு சட்டமன்ற முழு தேர்தலுக்கு. இது இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி தேர்தல். இந்த தேர்தலில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழ் இனத்தின் உரிமை காக்க விக்கிரவாண்டி மக்கள் அழைப்பிற்கு நான் தேர்தலில் போட்டிடுறேன். இடைத்தேர்தலில் இன்னைக்கு பணம் மட்டுமே முதலீடாக வச்சு இந்த தேர்தலை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சந்திக்குது. பணமா, பாசமா, இனமா, உரிமையாங்கிற முடிவை, எங்களுக்கான வெற்றிக்கான அந்த தீர்வை எங்கள் விக்கிரவாண்டி மக்கள் உறுதியாக தருகிறோம்னு சொல்லி அழைச்சி நாங்க நிக்கிற. நாங்கள் வெல்வது உறுதி. எடுத்துருவா.